நா காக்க என்று வள்ளுவர் சொன்னார், இதயம் காக்க என்று சொன்னவர் நமது இதய காவலர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். சீரியஸா யார் போனாலும் அவர் காப்பாத்திடுவார். சீரியஸா யார் இருந்தாலும் சிரிக்க வச்சு பேசி அவங்கள சிரிக்க வச்சிருவார். ஸோ அந்த சீரியஸ் மேட்டருக்கு ஒரு ஆப்போசிட்டான பர்சன் இவர் வெறும் மருத்துவர் மட்டுமல்ல, எல்லா தொலைக்காட்சிகளிலும் தோன்றுகிறார், எல்லா நிகழ்ச்சிகளிலும் தோன்றுகிறார், எல்லோரையும் மகிழ்விக்கிறார் தனது பேச்சால். அவருக்கு ஒரு 5 நிமிஷம்லாம் பத்தாது. அவர் ஒரு அடங்காத பிரம்மபுத்திரா, ஒரு நதியை போன்றவர். அவருக்கு இங்கே ஒரு கட்டுப்பாடினை விதித்து 3 to 5 நிமிடங்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசி இந்த நம்பிக்கை திருவிழாவையும் நண்பர் உதய சான்றோனையும் வாழ்த்துங்கள் என்று நாங்கள் மிகவும் பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை நமது சான்றோன் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி இங்கே கௌரவிக்க உள்ளார்கள். உங்களது பலத்த கரகோஷத்தோடு இதய காவலர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். அனைவருக்கும் என் காலை வணக்கம். உதய சான்றனுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு நன்றி. அவர் மேலும் வளர வேண்டும். அவரை வளர வேண்டும் என்று சொல்வது தனி மனிதன் வளர்ச்சிக்காக சொல்லவில்லை. அவரை கொண்டு அவரை சார்ந்திருக்கின்ற சமுதாயமே வளர வேண்டுவதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லாதிருப்பவன் இந்த டாக்டர் சொக்கலிங்கம். இந்த இன்விடேஷன் வச்சு 2 நிமிடங்கள் பேச விரும்புகின்றேன். இது திருவிழா மாதிரி கொண்டாடுவதற்கு காரணமே, அதை திருப்பி போட்டு பாருங்கள், நாம் எவரும் விழாது இருப்பதற்காகத்தான் அனைவரும் திருவிழா நடத்துவதே என்பது மாற்று கருத்து இல்லை. இதை அருமையாக எழுதியிருக்கின்றார் நம்பிக்கை என்று. வாழ்க்கை என்பது அவர்கள் கையில் மட்டும்தான் உண்டு. நீ வழிபடுகின்ற தெய்வத்திலோ டாக்டரிடமோ யாரிடமும் கிடையாது. அந்த வாழ்க்கையை தம் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன் கையில் வைத்திருக்கின்ற வாழ்க்கை நம்பிக்கையில் மட்டும்தான் வாழ்க்கை இருக்க முடியும் தவிர மற்றவர்கள் மூலம் இருக்கின்ற நம்பிக்கையை வைத்துவிட்டால் அது மூட நம்பிக்கையாக மாறிவிடும். அந்த நம்பிக்கையிலும் முக்கியம் தன்னம்பிக்கை மட்டும்தான் மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் அதை வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை என்று வைத்திருப்பதற்கு அவரை பாராட்டப்படுகின்றேன். உலக சாதனைகள் நகர்த்த வேண்டும். ஒருவை கேட்கலாம், இவரை பார்க்கின்றேன், இந்த சிரித்த முகத்துடன் இருக்கும்பொழுது ஒரு சின்ன கருத்து, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்கள் கண்ணாடியை பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு அழகாக தெரியும். யாரும் கண்ணாடியை பார்க்கும்போது சிரித்தே இருக்க மாட்டீர்கள். அப்பொழுதுதான் வேகமாக டென்ஷனாக இருப்பீர்கள். சிரிக்கும் பொழுது உங்கள் முகம் உங்கள் கண்ணாடியில் அழகாக தெரியும். மற்றவர்களை சிரிக்க வைக்கும் பொழுது அனைவருக்குமே உங்கள் முகம் அழகாக தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தன் மனிதன் வாழ்க்கையை சாதனையை படைக்கின்றான் அர்த்தம். இன்னொரு பாருங்க, உதய சான்றனுடைய கையை இந்த 5 விரலும் வெவ்வேறு பட்டது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் ஒன்று இருக்கின்றது. அந்த 5 விரலையும் ஒன்றாக சேர்த்து விடுங்கள். முதலில் ஒன்றாக சேர்த்திய பிறகு கொஞ்சம் மடங்கியும் பாருங்கள், அந்த விரல்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரே லெவல் ஆகிவிடும். அந்த ஒன்று சேர்ந்து மடங்கும் பொழுது ஒன்றாக ஒரே நிலையில் வருவதற்குத்தான் அதை எதை என்று சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். அதுக்கப்புறம் ஒரு கையை பாருங்கள். எப்பொழுதும் கைவிரல் என்பது மேல் நோக்கி நாம் வளர வேண்டுமே தவிர எப்பொழுதும் கையை இப்படி வைத்தே வைக்க மாட்டோம். ஸோ இந்த சின்ன மேடைக்கு வருவதற்கு கூட ஒரு படிக்கட்டு தேவை. மேல் படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு அனைவரும் கீழ்ப்படிந்தால்தான் நம் சமுதாயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுமே தவிர மேலே பார்த்து கொண்டிருந்தால் உங்களை மேலே அமுச்சு விடுவாங்க எல்லாருமே. இது என்று சொல்லி இந்த டைட்டில் அனைத்தும் பார்க்கின்றேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புஸ்தகமாக இருக்கின்றது. அருமையான கருத்துக்கள் உதய சான்றன். அனைத்து டைட்டிலும் மனதை பொறுத்துத்தான் ஏற்பட்டு இருக்கின்றதை தவிர
வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதற்கு மனமட்டம்தான் காரணம். ஏன் ஒரே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்பதை உணர வேண்டும் என்று கூறி, வாழ்க்கை என்பது நம் பயணத்தில் கம்ப்யூட்டர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டரில் இருக்கின்ற கீயை பார்த்து கொள்ளுங்கள். அந்த கம்ப்யூட்டரில் இருக்க கீ தான் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அதுதான் உங்கள் மகிழ்ச்சியை. ஹாப்பினஸ் இன் த கீஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் இன் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். அப்படி என்றால் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றார் நண்பர். அதில் ஒன்று கண்ட்ரோல். உங்களை கட்டுப்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள். ஆல்டர்னேட், வேண்டும்போது வேற்றுப்பாதையில் செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். டெலீட், வேண்டாதை அழித்து விடுங்கள் உடனே என்று கூறி, வாழ்க்கையே ஒரு கணக்கு என்று சொல்லி ஒரு கால்குலேட்டர் எடுங்க. இப்போ தான் ஃபோனில் எல்லாமே இருக்குது, நெட் வருது, கால்குலேட்டர் வருது. வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு என்று சொல்லி முடிக்கின்றேன். என்ன கணக்கு என்றால், நல்லதை கூட்டுங்கள், கெட்டதை கழியுங்கள், அறிவை பெருக்குங்கள், நேரத்தை சீராக வகுக்குங்கள். என் நிலையிலும் சமமாக வாழ கற்றுக்கொண்டால் அனைவரும் 100 வருடம் குறைந்தது என்னுடைய நண்பர்களாக இருப்பீர்கள் தவிர என்னுடைய நோயாளிகளாக வர வேண்டிய வாய்ப்பே இல்லாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி, சாண்டோன் என்ற அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை ஆழ மனிதல் படித்து கடைபிடித்தால் போதும். நோயற்று வாழ்வது மட்டுமில்லாமல் சமுதாய வளர்ச்சி நாமும் பங்காக திகழ வேண்டும் என்று கூறி அவருக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.